எப்படி தமிழ் படத்தில் நடிக்கிற பையன் வந்து கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணலாம், அவர் வந்து கேயா ஸ்ட்ரெயிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் என்னோட ரொம்ப ரஃபாக பேஸ் பண்ணார். நீ வந்து போட்ட பையன் மாதிரி இருக்க, இதான் தமிழ் சினிமாவா, எதுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஐ ஆக்சுவலி ஸ்டாப் ஆக்டிங். அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி பையனாக இருந்தேன். காஃபி பாய் போய் காஃபி வாங்குறது, யூஸ் காஃபி கறி பாய், போலீஸ்காரங்க கூட அடிப்பாங்க லட்டி வச்சு மெரினா பீச்சில். ஐ எம் நாட் கே ஃபேஷன் கொரியோகிராஃபர், ஐ எம் கருண் ராமன் ஃபேஷன் கொரியோகிராஃபர். எனக்கு வந்து டைட்டிலே வேலை இல்லை, நாட் பிகாஸ் ஆஃப் மை செக்ஷுவாலிட்டி. அந்த போட்ட அந்த டிரான்ஸ்ஜெண்டர் படித்தாலும் யாரும் பேச மாட்டாங்க, படிக்காதவங்க தான் பேசுவாங்க. சூப்பர் டிலக்ஸ் மூவி விஜய் சேதுபதி சார் பண்ண படம், பியூட்டிஃபுல் மூவி. மேன் லைக் ஹிம் கேன் டூ சச் அ ரோல்னா யோசிச்சு பாருங்க. ஸோ எக்ஸ்போஜர் அவ்வளோ போயிருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரம் செக்ஸ் எஜுகேஷன் டு எஜுகேஷன் அபவுட் த தேர்ட் ஜெண்டர், எஜுகேஷன் அபவுட் பாய்ஸ் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு பையன் நேற்று வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் இன்னும் 24 ஹவர்ஸில் சூசைட் பண்ணுற மாதிரி இருக்கேன், எனக்கு வந்து வீட்டில் எடுக்க முடியல, மேரேஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு. ஐ எம் த ஒன் வே டிக்கெட் ஃபார் எனி மாடல், எஸ்பெஷலி இன் த சவுத். என்னை சுற்றி அழகான பொண்ணுங்க, அழகான பசங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தேர் நைஸ் டு மீ டு கெட் க்ளோஸ் டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு பி க்ளோஸ் டு மீ. இவன் வந்து என்கிட்ட பேச வரானா, அந்த பொண்ணுக்கிட்ட கதை பண்ண வரானா எனக்கு தெரியாது. why don't you just marry a girl and be happy? அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை நான் கெடுக்கணும். நானே ஒரு டைம் நான் சூசைட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் பயந்து ரூட்டில் இருந்துச்சு. I've gone through a lot of problems in my life. நம்ப மாட்டீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நிறைய காசு பண்ணுறாங்க. இப்போ நான் எல்லாரும் சொல்லுவேன், வீட்டுக்கு ஏன்னா ஆடிஷன் தானே போகாதீங்க. யாரும் வீட்டில் ஆடிஷன் பண்ண மாட்டாங்க. அப்போலாம் பொண்ணு தொடர்ந்துக்காக கூப்பிட்றானுங்க, பசங்க மிஸ்பே பண்ணாத கூப்பிட்றானுங்க. நான் பச்சையே சொல்கிறேன், இது மாதிரி நிறைய நடக்குது. இப்போ பசங்களை வச்சு ப்ராசஸ் பண்ணுறானுங்க, பொண்ணு வச்சுலாம் பண்ணுறானுங்க. மாட்டானா செருப்படி தான் எல்லாருமே. நிறைய நியூ கமர்ஸ் வந்து they have to compromise with the choreographer or with the coordinator. என்னோட நீரு I will introduce you to Karun Raman. நீ நைட்டு வாங்க என்னோட இங்கே வாங்க சொல்லிட்டு நிறைய நடக்குது மாதிரி. ஆனால் எப்போ எங்கே போச்சு புத்தி? பண்ணதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணோம்? These girls are forced to remove their clothes and wear a bikini in front of them. Watching cinemaPlusNews.com. வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம cinemaPlusNews.comல பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட், நம்ம ஹாட்டஸ்ட் ஃபேஷன் கொரியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா கருண் ராமன் சார். ஹாய் கருண், அண்ட் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் தி ஷோ. Thank you. ஆக்சுவலாக வந்து உங்கள் ஜேர்னியை பற்றி போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு நோ, லைக் நீங்கள் வந்து when you started as a choreographer and everything, I heard that you were a dancer. நீங்கள் டான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ what was the journey from nobody to somebody? Actually, I started off my career as an actor, தமிழ் சினிமாவில். Okay. ஸோ கே ரவிக்குமார் சார் தான் நான் லான்ச் பண்ணார் எதிரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்தில் மாதவன் சாரோட. Okay. அது வந்து 2001 Okay. லான்ச் பண்ணார். ஸோ அன்னில that's how my career started. Okay. Then dancing happened, then fashion happened. ஓகே. ஸோ அந்த ஸ்விட்ச் ஓவர் எப்படி சார் பண்ணீங்க? லைக் ஹவ் ஸ்விட்ச் ஓவர் எப்படி பண்ணேன்னா, ரொம்ப லாங் ஜேர்னி. I've been in the industry for 20 years இப்போ. And I'm one of the most senior choreographers countryல. சென்னை பையனாக இருந்துட்டு ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, முக்கால்வாசி சென்னை பசங்க வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மோஸ்ட்லி பாய்ஸ் ஃப்ரம் பாம்பே, ஃப்ரம் டெல்லி. Me being a Chennai boy, I've actually created waves everywhere. யா, வி ஆக்சுவலி எல்லாருமே எல்லாத்துக்கும் இங்கே வந்து கருண் ராமன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் ஆனஸ்டாக சொல்ல போனால் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் தி ஹாட்டஸ்ட் ஃபேஷன் கொரியோகிராஃபர். யார் சொல்ல சொன்ன மாதிரி? நானே சொல்கிறேன் சார். ஸோ ஆஸ் யூ ஆர் க்ரோயிங், லைக் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு ஆக்டராக இருந்தீங்க, ஒரு டான்ஸராக இருந்தீங்க, தென் யூ பிகேம் அ ஃபேஷன் கொரியோகிராஃபர். கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு அப்டக்கிள் இருந்திருக்கும். வாட் வாஸ் யுவர் மேஜர் சேலஞ்சஸ் ஆர் வாட் ஆர் த மேஜர் அப்டக்கிள்ஸ் தட் யூ ஃபேஸ்ட்? மேஜர் சேலஞ்சஸ் were with the society. பிகினிங்கில் சொசைட்டி மாறிடுச்சு. பிகாஸ் ஐ ரெப்ரசன்ட் த LGBTQ கம்யூனிட்டி, they didn't like it so much. எப்படி தமிழ் படத்தில் நடிக்கிற பையன் வந்து கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணலாம், அவர் வந்து கேயா ஸ்ட்ரெயிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஓப்பனாக சொன்னேன், எனக்கு பிடிச்சது தான் வாழ்க்கை சொன்ன உடனே கொஞ்சம் இதெல்லாம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் படத்தை நான் பார்த்த பேக்லாஷ், நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் என்னோட ரொம்ப ரஃபாக பேஸ் பண்ணார். அவர் வந்து நீ வந்து போட்ட பையன் மாதிரி இருக்க, ஆம்பளையாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் மாதிரி பேசினார் என்கிட்ட. அதெல்லாம் நான் அவ்வளோ சீரியஸாக அப்புறம் எடுத்துக்கல. நான் யோசிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி டேமேஜ் மீ லாட். நினச்சேன் தமிழ் சினிமா இதுதான் தமிழ் சினிமாவா, எதுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஐ ஆக்சுவலி ஸ்டாப் ஆக்டிங். அதுக்கப்புறம் மூலமாக டான்ஸில் இறங்கி யூரோப்பில் பாரிஸில் போய் டான்ஸை கற்றுக் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட். ஏன்னா பாரிஸில் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யூரோப்பில். ஸோ என்னோட டான்சர்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து தேவ மாடல்ஸ். ஸோ நான் வந்து காஃபி பையனாக இருந்தேன், காஃபி பாய் போய் காஃபி டீ வாங்குறது. யூஸ் டு கால் மீ கறி பாய். கறி பாய்னா ஸ்கின் கலர் ப்ரௌன் கலர். ஸோ அப்போ வந்து ரொம்ப ரேசஸ் தான் இருந்தாங்க, இப்போலாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ ஐ யூஸ் டு கோ பை காஃபி டீ, ஐ யூஸ் டு கோ பை சாண்ட்விச்சஸ் டிசைனர்ஸ்க்கு. ஃப்ரெஞ்சு ஒரு வார்த்தை தெரியாது பேசுறதுக்கு. ஐ வாஸ் இந்த இந்தியன் கம்யூனிட்டி, கார்டன் நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி, பாரிஸ் நாடு இருக்கிற முக்கால்வாசி எல்லாமே ஸ்ரீலங்கன்ஸு, நம்ம தமிழ் ஆளுங்க தான்.
ஸோ ஐ வாஸ் லிவிங் இன் தட் அட்மாஸ்ஃபியர். ஸோ பாஷா அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அது வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த ஸ்விட்ச் ஃப்ரம் டான்சிங் ஹேப்பன் டு fashion. So I was doing dance classes part time, I was doing fashion part time, so surviving with that. Wow, that's an incredible changeover, I would say. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களை வந்து பொட்டை பையன்லாம் உனக்குலாம் ஆக்டிங்லாம் எதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பொட்டை பையனா கேவலமா சார்? கேவலமே இல்லை, ஆனால் அவங்க புத்தியெல்லாம் கேவலம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த படிப்பில் அந்த எக்ஸ்போஜர் கிடையாது. இப்போது முந்தியெல்லாம் போலீஸ்காரங்க போட்டு அடிப்பாங்க லட்டி வச்சு மெரினா பீச்சில். அப்போ தான் அந்த க்ரூசிங் பாயிண்ட் மெரினா பீச்சில். சில பேர் பண்ணுற தப்பான விஷயத்தினால நிறைய பேர் கெட்ட பேர். இப்போ எங்களை மூலமாக நிறைய பேருக்கு கொஞ்சம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஐ எம் நாட் a gay fashion choreographer. I am Karun Raman, fashion choreographer. எனக்கு வந்து டைட்டிலே வேலை நல்ல, not because of my sexuality. So anybody can be branded the way they have to be branded. இப்போ எல்லாருமே transgender இது எது சும்மா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, nobody is doing any good for anybody in society. So we are not the victims, we are the survivors. இப்போ முந்தியோட இப்போ வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு எல்லாருக்குமே. என்ன பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. ஸோ அந்த பொட்டை அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அதெல்லாம் அந்த வார்த்தை சொல்லும் போது they think they are hurting you, but they are only embarrassing themselves. படித்தாலும் யாரும் பேச மாட்டாங்க, படிக்காதவங்க தான் பேசுவாங்க. இப்போ ரூரல் ஏரியாஸில் எல்லாத்தையும் இப்போ நிறைய அட்வான்டேஜ் வந்திருக்கு. இப்போ மீடியா மூலமாக நம்ம சூப்பர் டிலக்ஸ் மூவி விஜய் சேதுபதி சார் பண்ண மூடம், what a beautiful movie. He acted as a transgender as a process in the movie, he did such a quality role. So a man like him can do such a role na யோசிச்சு பாருங்க. ஸோ எக்ஸ்போஜர் அவ்வளோ போயிருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ செக்ஷன் 377 லீகல் ஆயிருக்கு, ஆனால் 1 year ஆயிடுச்சு நம்ம இந்தியாவில் லீகல் ஆகிட்டு. ஆனாலும் இந்தியாவில் வந்து அது டேபுவாக இருக்குது, கரெக்டுங்களா? இன்னமும் வந்து இப்போ வந்து தேர் நாட் அக்செப்டிங். இப்போ நான் ஒரு ஃபேமிலியே இருக்குன்னா, இப்போ அவங்க சன் இருக்காங்கன்னு சரி, ஒரு டாட்டர் சன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கே, ஆனால் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற போது ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? வாட் குட் பி யோர் சஜஷன் டு தெம்? ஆஸ் மை ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் ஐ டிட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரம் செக்ஸ் எஜுகேஷன் டு எஜுகேஷன் அபவுட் த தேர்ட் ஜெண்டர், எஜுகேஷன் அபவுட் பாய்ஸ் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது உங்கள் பையன் வந்து டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா பேசுங்க, என்னாச்சுன்னு கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு போ, உனக்கு பேர் பிடிச்சிருக்கு, ஹாஸ்பிட்டல் போல சொல்கிறது பதிலாக எஜுகேட் த சில்ட்ரன். ஸோ ஸ்கூலில் போகும்போது சப்போஸ் யாராவது வந்து உங்களை வந்து கேலி பண்ணாங்கன்னா அந்த டீச்சரை வந்து அப்போவே கண்டிக்கணும். சுற்றி வந்து ஷிஷ்ணா போடா சொல்லி விடக்கூடாது. விட்டாங்கன்னா வீட்டுக்கு போகும்போது அங்கே பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பயப்பட அவங்க வீட்டு போய் சொல்கிறாங்க, டீச்சர் அம்மாவே கேட்கலன்னா வீட்டில் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. ஸோ தட் ஷுட் பி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் த பேரண்ட்ஸ். வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லாரும் மாறணும். உங்கள் பையன் வந்து இப்படி இருக்கும்போது வேறு விஷயம், வேற ஒருத்தவங்க பையன் இருக்கிறது வந்து வேறு விஷயம். What I'm trying to say is, if my son is gay, it's different. If some other son's gay, it's different. உங்கள் பையன் வந்து பொட்ட பையனாக இருந்தால் நான் தான் கேள்வி பண்ணலாம், ஆனால் நம்ம பையன் நம்ம இருக்கும்போது பேச மாட்டோம்ல, அதுதான் வித்தியாசம். ஸோ now education has to start from everywhere, from school. If my mother, எங்கள் அம்மா வந்து என்ன சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் I would have become a drug addict or become a nobody in life. I got support from family. That is the only plus point in my life. So advantage of being who you are is the strength you get from your family. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து as you were growing, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொன்னீங்க that you've also been a victim of sexual abuse. இப்போ நிறைய பேர், நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, பட் நாட் everyone is voicing over it. எல்லாரும் சொல்ல முடியல வெளிப்படையாக. ஸோ நீங்கள் சொன்னீங்க உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களை அப்யூஸ் பண்ணாங்க. ஸோ வாட் வாஸ் யோர், எப்படி நீங்கள் அதை டேக்கிள் பண்ணீங்க, எப்படி அதை வந்து ஓவர் டேக்கிள் பண்ணுறது ஒரே விஷயம் தான். எங்கள் அம்மா வாஸ் வெரி ஸ்ட்ராங் த டைம். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தீஸ் இன்டர்வியூஸ் ஹவ் காட் லிட்டில் டு ஸ்ட்ராங். என் கஷ்டம் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாதுமா. என்னோட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு. நமக்கு அந்த வீடு இருக்குது, நிலம் இருக்குது. ஸோ ஐம் நாட் கம்ப்ளைனிங். தேங்க்ஃபுல்லி ஐம் டூயிங் வெல் நவ். திங்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட். முந்தி நிலைமையில் இருந்தேன்னா ஐ வாஸ் லிட்டில் ஸ்கேர். ஏன்னா அப்போ வந்து இஸ் அன் ஆல்கஹாலிக், தினைக்கும் குடி தண்ணி அப்படி தான் வீட்டில். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய திமிரு. அவங்களுக்கு வந்து நோபடி டு தண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் மை மதர் இஸ் அ வெரி பிரிட்டி லுக்கிங் லேடி. மிரட்டுவாங்க, நீ பண்ணினா உங்கள் அம்மா அதை பண்ணிடணும் சொல்லி மிரட்டுவாங்க வீட்டில் போட்டு, இந்த அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ இட் வாஸ் அ வெரி ட்ரபிள்சம் சைல்ட்ஹுட், பட் ஐ கேம் அவுட் ஆஃப் இட். எப்படி ஐ கேம் அவுட்? பிகாஸ் ஐ லெஃப்ட் ஹோம். சின்ன வயசில் ஐ கேம் அவுட், ஸ்டார்ட் டூயிங் மை ஓன் திங். அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டில் இல்லாமல் இருந்தால் கூட ஸ்டார்ட் ட்ராவலிங் அ லாட். சின்ன வயசுலேருந்து ஐ காட் லாட் ஆஃப் எக்ஸ்போஜர். எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஜர் நிறைய பேர் கிடைக்கல இந்த சிட்டியில், எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ ஹவு டு பி ஸ்ட்ராங் அபவுட் இட்? Your strength comes from yourself.
ஸோ யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங், யூ ஹாவ் டு டெவலப் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ வைரலில் போன வீடியோ வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டிஎம் இன்ஸ்டாகிராமில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 பேர் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே. ஒரு பையன் நேற்று வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் இன்னும் 24 ஹவர்ஸில் சூசைட் பண்ணுற மாதிரி இருக்கேன், எனக்கு வந்து வீட்டில் எடுக்க முடியல, மேரேஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ செத்தேன்னா 4 நாள் கழுவாங்க, 4வது நாள் விட்டுட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நானே ஒரு ஹெல்ப் பண்ணேன் வாசா அப்படின்னு. I said suicide is a crime, you should not do that. I said do different things, try something more innovative in life. இப்போ யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணு. நீ சத்தினா நாளைக்கு யாரும் ஒரு 4-5 நாள் கழுவாங்க, 4வது நாள் சந்தோஷமாக திரும்பி சரி இந்த பீச் அண்ட் ஈட்டிங் ஃபுட். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். மனுஷ வாழ்க்கைக்கு அவ்வளோதான் வேல்யூ. ஸோ வை கமிட் சூசைட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ப்ரெஷர்? சொல்லு, புரியலன்னா வீட்டு ஓடிப்போ, எங்கேயாவது போய் வாழ்க்கை முடிச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ சார், ஸோ வென் யூ ரியலைஸ் தட் யுவர் ஐடென்டிட்டி, உங்களோட என்ன ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட அதை சொல்லணும், லைக் யூ வுட் ஹவ் கான் அண்ட் சொல்லவே இல்லை யார்கிட்ட வேணாம், யார்கிட்ட சொல்லுங்களா? ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. Just happened. Very beautiful. So இப்போ நீங்கள் வந்து ஒரு I've heard that even the model friends, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா வளைஞ்சு பேசுவாங்க, நல்லா லவ் ரொம்ப பாசமாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பேச பேச பட் டசன்ட் எக்ஸ்டீரியர் மோட்டிவ் டு வை தே டாக் டு யூ, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு how did you manage to like See, now I've been in industry for 20 years, 15 years I in fashion industry. 5 years I was in dancing and into acting and all that. I'm the one-way ticket for any model, especially in the South. If anybody has to become big, they have to go through Karun Raman to get that fame or whatever. So I know that. And not a weakness, and we're all emotionally very imbalanced people because we want love like anybody else, we want affection. So they know our weak point. So when they know our weak point, all they want to do is target our emotions. So none of us know if they really like us or they want work. And சுத்தி அழகான பொண்ணுங்க, அழகான பசங்க, I don't know if they're nice to me to get close to my girlfriends or to be close to me. Okay. If I'm out ஒரு பார்ட்டியில் இருக்கேன்னா என் டேபிள் பக்கத்தில் ஒருத்த கூட வர மாட்டான், because they're scared, because I've kept that barrier. ஏன்னா சுற்றி இருக்க எல்லாம் பொண்ணுங்க, அந்த அழகான பொண்ணுங்க, அழகான பசங்க. இவன் வந்து என்கிட்ட பேச வரானா அந்த பொண்ணுக்கிட்ட கடலைப்பட வரானா எனக்கு தெரியாது. So I don't want to give them that space to get involved into my private zone. என் கூட இருக்க பொண்ணுங்களா திமிர் பிடிச்சதுங்க தான், யாரும் அவ்வளோ அடக்கமான பொண்ணுங்க, நல்ல பொண்ணுங்க, they're good girls. So I don't want to leave anybody who has no morals to enter my private space. So இப்போ வந்து every guy is very scared. I'm very careful இப்போ. The most handsomest boy கூட do your work and leave. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ தான் நீங்கள் அந்த பேரியர் வச்சுருக்கீங்க. ஸோ முன்னாடி வந்து கண்டிப்பாக உங்களை வந்து யாராச்சும் உங்களை ஏமாற்றிருப்பாரு, அது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா did a big article on me, சென்னை டைம்ஸில் ஒரு 3 weeks முன்னாடி, about out and proud. They did a very big story about my personal life. ஸோ அதில் வந்து பர்சனல் லைஃப்பை பேசும்போது I was with somebody, ஒருத்தர் கூட ஒரு 8 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக பழகினேன், எல்லாமே யூஸ் பண்ணி போயிடுவாங்க வேணான்ற போது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. They always say you learn from your lessons. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லெசன் லேர்ன் பண்ணது கிடையாது, அதே தப்பு பண்ணிட்டே இருப்பேன் திருப்பி. அதே மாதிரி ஆளுங்க தான் வந்து மாட்டுவானுங்க, எப்படின்னு தெரில. ஸோ எங்கள் அம்மா யாரோ சொன்னாங்க, why don't you just marry a girl and be happy? அது பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை நான் கெடுக்கணும், because I know I'm not attracted towards girls. அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போலாம் எல்லாம் சகஜமாகிடுச்சுமா, இப்போலாம் யாருமே இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நான் வெக்கப்படலாம், ஷை பண்ணலாம், பட் I'm so boldly speaking. That's because of the confidence I've got in so many years of being who I am. ஸோ சென்னை தான் கொடுத்துருக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸு, இது மாதிரி ஆளுங்க தான் கொடுத்துருக்காங்க எனக்கு கான்ஃபிடன்ஸ், பிகாஸ் அவங்க மூலமாக I've learned a lot of lessons. ஏமாத்திருக்காங்க, ரொம்ப அழுதுருக்கேன், நானே ஒரு டைம் நான் சூசைட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாலாம் பயந்து ஊரில் அமிச்சு I've gone through a lot of problems in my life, but I didn't make that mistake because எனக்கு தெரியும், என்னை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்க. All my models, my makeup artists, my coordinators, media, எங்கள் அம்மா, my family, my friends. Why should I do something to hurt myself because of some idiot? ஸோ இப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி யூ கான் த்ரூ இந்த மாதிரி நிறையா ஏமாத்திருக்காங்க உங்களை, இதெல்லாம் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் யாரோ இருக்காங்க? Nobody. Are you sure? Yeah, nobody. So do you love someone? I don't love anybody. I love myself இப்போ. Very very selfish. இப்போ வேலை காசு தான், nothing else. நீங்களும் அப்படி தான் இருக்கணும். So obviously that's a nice advice, people. Everyone should take that advice and should focus on the career, as Karun sir has told. இதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்ரி நுக் அண்ட் கார்னரில்
ஒரு எல்லாம் வந்து நானும் ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாடல்ஸ் வச்சு நிறையா ஷோஸ் பண்ணுறாங்க, நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் வீ நோ நிறைய பேர் வச்சு காசு போடுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி காசு போடுங்கிறாங்க ஆக்சுவலாக ட்ரூ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் அட் அ ரியல் proper professional choreographer need? There is no qualifications. It's exposure. If I am Karun Raman right now, that's because of my hard work for 15-20 years, socializing, networking. பிடிக்காம இருக்கிற ஆளுங்கிட்ட நான் சிரிச்சு பேசணும். That's my job. If I'm tired, I have to sit and talk to people. Fashion choreographer வந்து ஷோ டைரக்டர் அப்படின்னா சினிமா டைரக்டர் மாதிரி. நிறைய பேருக்கு ஃபேஷன் கொரியோகிராஃபர் என்னன்னு கேட்பாங்க. அதாவது ஷோ டைரக்டர் ஃபேஷன் கொரியோகிராஃபர் தான் படம் எடுக்கிற மாதிரி. ஸோ ஒரு சினிமா டைரக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்களோ நாங்கள் வந்து ஒரு ஷோ எடுப்போம். மாடல்ஸ் வச்சு, துணி வச்சு, ஸ்டைலிங் பண்ணி, கெஸ்ட்டு கூப்பிட்டு, ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு, தட்ஸ் ஆர் லைவ்ஸ். இப்போ வந்து எல்லாம் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாடல், எல்லாருமே டைரக்டர், எல்லாருமே ஃபேஷன் கொரியோகிராஃபர், எல்லாருமே பண்ணுறானுங்க. இப்போ அவனுங்களுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. மாட்டினாங்கன்னா என் ஷோவில் நடிப்பேன் போட்டு அவனுங்க. ஏன்னா தேர் ஆல் சீட்டிங் பீப்புள். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸு நிறைய நம்ப மாட்டீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நிறைய காசு பண்ணுறாங்க. இப்போ நான் போர்ட்ஃபோலியோ பண்ணி தரேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்கு யாராவது, நான் எல்லாரும் சொல்லுவேன், வீட்டுக்கு யாராவது ஆடிஷன் கூப்பிட்டா போகாதீங்க. யாரும் வீட்டில் ஆடிஷன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பொண்ணு தொடர்றதுக்காக கூப்பிட்றானுங்க, பசங்களோட மிஸ்பே பண்ணாத கூப்பிட்றானுங்க. நான் பச்சையாக சொல்கிறேன், இது மாதிரி நிறைய நடக்குது. இப்போ பசங்களை வச்சு ப்ராசஸ் பண்ணுறானுங்க, பொண்ணு வச்சுலாம் பண்ணுறானுங்க. மாட்டினானா செருப்படி தான் எல்லாருமே. பிகாஸ் அவருனால எங்களுக்குலாம் கெட்ட பேர். பிகாஸ் we're all very clean. அந்த நாய் பசங்கனால all of us are getting very very bad name. So they should be very very careful because we have worked so hard to be where I am right now. If I'm recognized internationally it's because of my hard work and I'm a Chennai boy. இந்த பசங்க வந்து கிராமத்தில் வந்து they want to make quick money. So சீக்கிரமாக காசு பண்ணுறதுக்காக exploiting girls, exploiting boys, பார்ட்டி கூட்டு போகிறது, ஸ்விங் பூல்லாம் ஃபோட்டோ எடுத்து இவங்கலாம் பசங்க வருவாங்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, காசு இல்லைன்னா துணி கடை கூட்டு போய் துணி வாங்கி கொடுப்பாங்க. All these desperate middle-aged men who have no sexual interest will get these kind of men. So இந்த மாதிரி பசங்க அனுப்புவாங்க. ஃபேஷன் கொரியோகிராஃபர்ஸ் நிறைய பேர் அனுப்புறாங்களே இந்த மாதிரி. அவனுக்கு மாமாவில் பண்ணனா வேலை போய் பண்ண மாமாவில், நம்ம ஊரில் பண்ணி நமக்கு கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பசங்களை போட்டு நானே பண்ண அடிப்போம். நான் வெயிட்டிங், நோ வெயிட்டிங், எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். இப்போ நீங்கள் சொன்ன வச்சு நான் கேட்குறேன் சார், இப்போ படுத்தாதான் ஒரு பர்சன் லைஃப், ஈவன் ஆஸ் அ பர்சன் ஹூஸ் ஜஸ்ட் கம்மிங் இன் டு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபரோட படுத்தாதான் மாடல் ஆக முடியுமா சார்? எங்கள் விஷயம் பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் ஹோல்சமாக பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். நிறைய நியூ கமர்ஸ் வந்து they have to compromise with the choreographer or with the coordinator. That is the low class cheats. Professional ஆளுகிட்ட நடக்கிறது இல்லை. With me and with other people we are very very safe. So we have helped a lot of people. எங்கள் விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கிறது இல்லை. ஆனால் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி எக்ஸ்ப்ளாய்டட் இப்போ. ஏன்னா ஃபேஷன் இஸ் மோர் glamorous than film. So people want to be associated with people like us. They want to be invited to the fabulous parties, yacht rides, travel, Dubai, New York, Paris. They want to be a part of us. Yeah, because our lifestyle is very glamorous than the film crowd. Yeah. So that's an advantage. So the choreographer and the coordinator பசங்களா சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னோட நீரு, I will introduce you to Karun Raman. நீ நைட் வா என்னோட, இங்கே வாங்கவான்னு சொல்லிட்டு நிறைய நடக்குது இந்த மாதிரி. The girls are more clever. பசங்க தான் முட்டாளுங்க. ஆனால் எப்போ எங்கே போச்சு புத்தி? பண்ணதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? பண்ணாதீங்க. அவனோட போய் படுத்து அவன் நாளைக்கு வேலை கொடுக்க மாட்டான். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ ஃபைண்ட் அவுட். இஃப் யூ ஹேவ் டு கெட் இன் டச் வித் மீ, இன்ஸ்டாகிராம் இருக்குமா, ஃபேஸ்புக் இருக்கு. ஈவன் தோ ஐ டோன்ட் ஹேண்டில் ஆல் தீஸ் அக்கௌண்ட்ஸ், மை மேனேஜர் or somebody will tell me. அந்த பையன் நல்லா இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். நடுவில் இருக்கிற பசங்க இருக்கானுங்களே, ஹைட் இல்லாமல் பாடி வளர்த்துச்சு எல்லாரும் ஹீரோ நடக்கிற பசங்க, அவனுக்கு தான் மாட்டானுங்க. அவனுக்கு தான் கெட்ட பேர். ஸோ தே ஆர் த ஒன்ஸ் ஹூ கெட் காட் வித் தீஸ் கொரியோகிராஃபர்ஸ். They are forced to have sex with them. They are forced to do all the odd jobs. Not just them, but with their friends. They are treated very very badly. I know a very big choreographer, I should not mention name, who has a person in his house who this model has to please him and that person. இல்லைன்னா முடியாது. அதனால இருக்காங்க. பட் ஒரு 1 month முன்னாடி ஒரு பையன் யாரோ 2 பசங்க வந்து ரொம்ப பெரிய ட்ரோல் போட்டு, பேர் சொல்ல விரும்பல, 4-5 டிசைனரும் 4-5 கொரியோகிராஃபர் பேர் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். என்கிட்ட வரேன், நான் போட்டு அடிச்சுட்டு, பட் I can easily find out. But those guys said, when I asked him, I said, call up and asked, I said, why are they doing this? React பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்கும்போது, இல்லை கருண் பரவாயில்ல விட்டு, அவன் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு. நான் அதனால தான் தப்பு. நீங்கள் சொல்கிறதுனால தான், நீங்கள் விடுங்க சொல்கிறதா தான் அவனை பண்ணிட்டு இருக்கானுங்க. ரியாக்ட் பண்ணுங்க. ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க? பிகாஸ் they're scared. Because they know what they have done is wrong. யாரோ எங்கேயோ அப்செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சூசைடு, all these things are happening nowadays. Boys are very, because cinema modeling பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடிக்ஷன் மாதிரி.
So they want to become famous. At least உங்களுக்கு இங்கே வந்து ஒரு வீடு இருக்கு நல்லா இருக்கு. You have people to take care of you. There are boys who come from other cities who have no family, no money, nothing. They are forced to have sex with that choreographer or that coordinator. These girls are forced to remove their clothes and wear a bikini in front of them. Why? Because of these people weakness. They know that these people பண்ணாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும். அப்பப்பட்ட வேலை கிடைக்காதுமா. You're branded that same second. You will never grow. You will be between those four walls with that person. That's it. That man will not boldly take you out and introduce you that you're a model. He will not. He will exploit you till the minute you realize he's doing something wrong and you run away, kill yourself or lose interest. வணக்கம், என் பேர் கருண் ராமன். சினிமா பிளஸ் நியூஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொண்ணுங்களை கூட்டு வாங்க பார்ட்டிக்கு, ரூம் கூட்டு வாங்க, பார்ட்டி பண்ணலாம். ரூம் கூட்டு வரனா காசு கிடைக்காது. போன வாரம் ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி ஆஷா பேசணும், ரொம்ப துடிக்கிறேன், ஐ டோன்ட் சே, ரொம்ப பெரிய பேங்க் எம்ப்ளாயி இருக்காரு, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. என்ன எதுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறாரா ஷோ, எனக்கு புரியல இன்னும். இல்லை அவருக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ வேணா கொடுக்குறேன் காசு அவருக்கு அப்படின்னு. அது யார் கொடுக்க போகிற காசு அப்படின்னு, எனக்கு கொடுக்குறேன், நான் வரேன் அப்படின்னு. She said, Karun, I'm a girl. Imagine, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு guy, you're asking me so boldly. எங்கிட்டயே இன்டர்நெட்டாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க, நாங்களாம் பிளாக் பண்ணிடுறோம். ஸோ பாரில் இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஆளோட பையன், ஒரு பேங்க் மேனேஜரோட பையன், என்ன ஒரு 8 to 10 times ஸ்டாப் பண்ணாங்க ஸ்டமக்கில், மூக்கு உடைச்சாங்க, எல்போ உடைச்சாங்க, பீட் மீ அப். அந்த பயத்தில் என்ன ஒன்று போயிட்டாங்க பேங்க்ல. குழுமா இருக்க பசங்க வராதீங்க, I don't have time to work with you. Because வர பொண்ணுங்க மீசோட வராங்க, எங்கே வரது தெரியல. There's no personal hygiene. பார்க்கும்போது she look like a model, she not look like a bajari. Let my sexuality be my own bedroom story. ஆடிஷனுக்கு வந்து காசு வாங்குறது வந்து பாவம், அது மாற்றவே முடியாதுமா. அது நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய நாய் பசங்க இருக்காங்க. They'll do something like that to ruin the industry. We can't do anything about it.